ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து மிஷன் ஒன்ஸ் இயர். அதாவது எல்லாருக்கும் கனவுகள் இருக்கும். நம்மளுடைய லைஃப்பில் வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு. அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக சம்பாதிச்சலான்ட்டு தான் வரும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருமே என்ட்ரி ஆகுது இன்ட்ராடே ஆப்ஷனில். இன்ட்ராடே ஆப்ஷனில் எப்பவுமே ஒரே நாளில் டபுள் ட்ரிப்பிளாகவும் பணம் மாறிடும். ஆனால் இதில் இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ட்ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டால் எல்லாருமே லாஸஸ் ஒரு நாளைக்கு ஆகுறாங்க, அதாவது ஜீரோ ஆகுறாங்க. செகண்ட், ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஜிடிடிவி, காமா தேட்டா டெல்டா வேகான்ற கான்செப்ட் வந்து நம்ம ப்ரீமியத்தை எக்ஸ்பீரி அன்னைக்கு ஜீரோவில் தான் முடிக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம கேஷில் ட்ரேட் பண்ணும்போது இதில் லாங் டேர்மில் வந்து க்ரீன் கலர் எஃபெக்டும் ஷார்ட் டேர்த்தில் வந்து ரெட் கலர் எஃபெக்டும் இருக்கிறதுனால நம்முடைய அக்கௌண்ட்டு ஜீரோ ஆகிறதில்ல. இருப்பினும் கொஞ்சம் ப்ராஃபிட் அப்புறம் லாஸ், கொஞ்சம் ப்ராஃபிட் அப்புறம் லாஸ், இது போல் ஒரு கிராஃப் மாதிரி அப் அண்ட் டவுன் தான் இருக்குமே கண்டி நம்முடைய டார்கெட் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் எப்பவுமே பண்ண மாட்டோம். அதாவது ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் நம்ம 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் இருந்துட்டா கூட இதில் இருந்து நம்ம எது வரைக்கும் வெளியே வரலையோ அது வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியாது. நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்த மிஷன் ஒன்ஸ் இயர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டபுள் ஃபில்டர் சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. அதாவது ஆக்சுவலி எல்லாருமே லாஸ் ஆகிறதுக்கு இந்த 2 ரீசன் தான். அதாவது இன்ட்ராடே ஆப்ஷனில் லாஸஸ் பண்ணிட்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஆகிடலாம், இல்லை வாரன் பஃபட் ஆகிடலாம் அப்படின்ற கனவுகளோடு தான் வருவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஷார்ட் டேர்த்தில் டர்ன் பண்ணிடுவாங்க. அப்புறம் அது எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு என்ட்ரி பண்ணுறாங்கன்னா அது கீழே வந்த உடனே ஒரு 80 ரூபாய்க்கு வந்த பிறகு ஒரு 2-3 மாதம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க அந்த இடத்துல. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னா, அதாவது 80 ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி இந்த 100 ரூபாய்க்கு வந்த உடனே போட்ட ப்ரைஸ் வந்தால் போதும் அப்படின்ட்டு அங்கேருந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. இந்த 2 வகையாக தான் ஆக்சுவலி எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஸ்விங் ட்ரேடிங்கில். அதாவது 1-2 ஸ்டாக் மேலே போயிடும், ஓகே, ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஆனால் மற்ற ஸ்டாக்ஸில் எல்லாமே இது போல் இருக்கிறதுனால, அதுவும் முக்கியமாக ஃபால் டவுன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரகிளால் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. இது உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம எப்படி இந்த டபுள் ஃபில்டர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதை பார்க்கலாம். ஆக்சுவலி மார்க்கெட்டில் பார்க்கும்போது, அதாவது மகாபாரதத்தில் இந்த அபிமன்யு சக்கரயுகத்தில் மாட்டிக்கிற மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இந்த சக்கரயுகத்தில் நாமன்னா நம்ம மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து வெளியே வரவும் மனசு வரல, உள்ளே இருந்து சம்பாதிக்கவும் முடியல. ஆனால் இங்கே வந்து கடலில் தண்ணி அல்ல வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பணம் என்னவோ இங்கே இருக்கு. ஆனால் எப்படி அள்ளிட்டு வர்றதுக்கு தான் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலி. சரி, அந்த டவுட்ல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு கால்குலேஷன். அதாவது ஒரு 1 லட்சம் ரூபாய் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1 லட்சம் ரூபாய் பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கில் மாதத்துக்கு நீங்கள் 10% ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் 50 மாதத்தில் இந்த 1 லட்சத்தை 1 கோடியை மாற்ற முடியும். இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. கால்குலேஷன் எல்லாமே கரெக்டு தான். ஓகேவா? இதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும், டிசிப்ளைனாக. மற்றபடி நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. சரி, வாங்க அது எப்படின்ட்டு பார்க்கலாம். அதை நான் எப்பவுமே சொல்கிறது, பணத்தால் உருவாக்க முடியாது, அதை உருவாக்கி தரது வந்து டைம் தான். அப்போது நம்ம இங்கே டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், பணத்தை விட டைமை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதனால் கவனமாக இருக்கணும். இப்போது நம்ம யூஸ் பண்ணுறது டபுள் ஃபில்டர் சிஸ்டம். டபுள் ஃபில்டர் சிஸ்டத்தில் என்ன நடக்குதுன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி பண்ணுறோம். அது ஃபர்ஸ்ட் ஃபில்டர். ஒரு 4-5 ஸ்டாக் வருதுன்னா அது கரெக்டான ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பண்ண பிறகு நெக்ஸ்ட் டே, அதாவது 15 நாளைக்குள்ள நம்முடைய டார்கெட்டான 10% ப்ராஃபிட் தருமா தராது அப்படின்றத ஒரு கொஸ்டின். அது நெக்ஸ்ட் டே நம்ம டிசிஷன் எடுத்துடுறோம், அது நெக்ஸ்ட் மூவ் ஆகுமா ஆகாது அப்படின்ட்டு. ஓகேவா? அதுதான் செகண்ட் ஃபில்டர். இந்த 2 ஃபில்டர் பண்ணுறதுனால நம்ம நிறைய ஸ்டாக்ஸை வந்து
ப்ராஃபிட் கொடுக்காத ஸ்டாக் அப்படின்ட்டு பிஃபோராகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி மைண்டில் வச்சுக்க வேண்டியது இந்த 60-40 மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கண்டிப்பாக நீங்கள் எப்போ என்ட்ரி பண்ணாலும் இந்த 60 தான் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் 40% என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? இப்போது இதில் 2 விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். அதாவது ரூல்ஸ் இஸ் காட். நான் ஒவ்வொரு ஸ்க்ரீனருக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் எழுதியிருக்கேன், இண்டிகேட்டர் பேசிஸில், ஸ்க்ரீனர் பேசிஸில். ஓகேவா? அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தது டிசிப்ளின் இஸ் ட்ரூ வே ஃபார் வின். அதாவது ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறோம், சென்டரில் வந்து மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதாவது அதுக்கு முன்னே இது போல் ஆச்சு, இப்போ அது போல் ஆகும், நெக்ஸ்ட் இது போல் போகும். நம்ம கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? அந்த கெஸ்ஸிங் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எனிமி. அந்த எனிமியை அழிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இந்த 50 மாதம் அப்படின்றது உங்களுக்கு 40 மாதத்துலவும் முடியலாம், இல்லை 60 மாதத்துலவும் முடியலாம். ஆனால் கண்டிப்பாக முடியும். ஆனால் அந்த எனிமியை கூட வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணீங்கன்னா இந்த 50 மாதன்றது 500 மாதமாக மாறினா கூட நம்முடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் அந்த கெஸ்ஸிங் அப்படின்ற எனிமியை வந்து சைடை வச்சிருங்க, அழிச்சிருங்க. ஓகேவா? இந்த மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்கணும்னா அந்த எனிமி இருக்கிற வரைக்கும் உங்களால் எப்பவுமே ஜெயிக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். அதாவது லாஸ்ட் வீக் நான் வந்து இந்த 2 ஸ்டாக் வந்து நான் கொடுத்துருந்தேன், சைபர் டெக், அடுத்தது ஹிந்த் ரெக்டிஃபயர்ஸ் லிமிடெட். இந்த 2 ஸ்டாக் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து சைபர் டெக் வந்து 10% ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. 2வது ஸ்டாக் வந்து 8.9 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு இன்னும் டைம் இருக்குது, 3 மே வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அது வந்து 10% ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேவா? இது நெக்ஸ்ட் வீக்கான ஸ்டாக்கு 17 செப்டம்பருக்கு வந்துருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது 221. இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது வந்து சர்க்கட்டில் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டாக் வந்து சர்க்கட்டில் இருக்குது. சர்க்கட் ஸ்டாக் எப்படி எடுக்க முடியும்னா இதுக்கு ஒரு மெத்தட், நம்மக்கிட்ட வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்து பிஃபோராகவே என்ட்ரி பண்ணியிருக்கேன். இது பார்க்கலாம் நீங்கள். நான் வந்து ஸ்டாக்கை வந்து பிஃபோராகவே என்ட்ரி பண்ணியிருக்கேன். 3% ப்ளஸில் இருக்குது சர்க்கட் போகிறதுக்கு முன்னாடி. இது வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்து கரெக்டான அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி என்ட்ரி பண்ணோன்னா இது வந்து பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள் கிடையாது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டாக் வந்து பரத் வயர். இதில் 10% எடுத்துட்டோம்னா நம்ம வந்து 3வது லெவலில் வந்து கிராஸ் பண்ணிவிடுவோம். செகண்ட் லெவலில் இருக்கிறது வந்து அந்த ஸ்டாக்கும் அநேகமாக மண்டே ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகேவா? இதை போல் 50 லெவல்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம யூடியூப்லவே இந்த 50 லெவல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம எத்தனை மாதத்துக்குள்ளே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். 50 மாதம் எடுத்துக்கிறோமா, 40 மாதம் எடுத்துக்கிறோமா, இல்லை இன்னும் அதிகமாக எடுத்துக்க போகிறோமா அப்படின்றது. ஆக்சுவலி இந்த மாதம் வந்து ஒரு லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் தேர்ட் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறோன்ட்டு பார்க்கணும். ஒருவேளை இன்கேஸ் இதை வந்து லாஸஸில் புக் பண்ணாலும் அது வந்து நம்ம நோட் பண்ணுவோம். 10% அப்படின்ட்டு நம்ம 50 லெவல்ஸில் வந்து எடுக்கணும். ஓகேவா? டோட்டலாக 50 லெவல்ஸை வந்து எடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து 10,000 போட்டிருந்தாலும் சரி, 5,000 போட்டிருந்தாலும் சரி, ரெகுலராக இது போல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து 10,000 இருக்கலாம், நாளைக்கு வந்து 1 லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்து 10 லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸில் லாஸ்ட் வீக்கு ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படின்றதும் பார்த்துடலாம். அதாவது இந்த ஸ்டாக் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், அதாவது பை பண்ண சொல்லி. இதில் வந்து 8.9% வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. இது வந்து நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். அதாவது ஹிந்த் ரெக்டிஃபயர்ஸ் லிமிடெட். ஓகேவா? அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியரிங்ஸ் லிமிடெட். அதுக்கு அடுத்த ஸ்டாக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா கேலண்ட் இன்ஸ்பேக்ட் லிமிடெட். இந்த 3 ஸ்டாக்கில் வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். இந்த நெக்ஸ்ட் வீக்கு பரத் வயரை வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூடவே கீழே இருக்க பெல் பட்டன் ஏற்றிட்டீங்கன்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.